நான் இப்போ இன்னைக்கு அரிசி மாவுல எப்படி உப்புமா பண்றதுங்கிறத உங்களுக்கு காமிக்க போறேன். இதுல நான் வந்து 1 கப் அரிசி மாவு எடுத்துட்டு இருக்கேன். இப்ப கடையில வாங்குற மாவா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க வாங்கிங்க. 1 கப்பு போட்டுங்க. இதுக்கு தகுந்த உப்பு கொஞ்சம் போட்டுங்க. உங்களுக்கு எவ்வளவு உப்பு வேணுமோ அவ்வளவு உப்பு போட்டுங்க. இதுக்கப்புறம் நான் வந்து 2 ஸ்பூன் போல மோர் விட்டுட்டு இருக்கேன். மோர் இல்லைன்னா வேகனா கூட நீங்க இதை செய்யலாம். நான் ஆனால் மோர் வச்சுட்டு இருக்கேன். பிடிக்காத மோகா இருந்தாலும் நன்னா இருக்கும் உங்களுக்கு. மோகன்னு ஒன்று வச்சுட்டு இருக்கேன். இதை அதில் விடுவோம். இப்போ ஒரு ஜலம் கொஞ்சம் வச்சுட்டு இருக்கேன். இதை இப்படி பிசைஞ்சு கெட்டியா கொஞ்சம் பிசைஞ்சுக்கணும். நீங்க ஜலம் விட்டு இப்படி பிசைஞ்சு கெட்டியா வச்சுக்கணும். அப்படி கொஞ்சம் ஜலம் நிறையா எடுத்துன்னு வச்சுங்க, நீங்க கொஞ்சம் மாவு கூட போட்டுக்கலாம். அதுக்காக கவலைப்படாதீங்க. இது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இது நீங்க செஞ்சு தரலாம். பெரியவாளும் சாப்பிடுவா, நன்னா இருக்கும். மோகு ஒத்துக்காதவா மோகு இல்லாமையும் செஞ்சு சாப்பிடலாம். நான் புளிப்பா கொஞ்சம் இருக்கட்டுமே அப்படின்னு மோகு விட்டுட்டேன். இப்படி இருக்கணும். இது மாதிரி இப்படி கிள்ளி போடுறதுக்காக இப்படி இருக்கணும். இவ்வளவு கெட்டியா இருந்தா போகும். உங்களுக்கு இப்படி பண்ணி பார்த்தேன்னா உங்களுக்கு தெரியும் இது எப்படி வரும். இது அப்படியே இருக்கட்டும். இப்ப நம்ம வந்து ஒரு இலுப்பச்சட்டி வச்சு தாளிச்சு கொட்டிப்போம் இதுக்கு பண்றதுக்கு. இப்ப நான் ஒரு இரும்பு இலுப்பச்சட்டி வச்சுட்டு இருக்கேன். ஏன்னா அதுலதான் உங்களுக்கு வந்து முகன்னு நல்ல ககப்பா வரும். அதுக்காக வச்சுட்டு இருக்கேன். நான் இலுப்பச்சட்டி உங்களுக்கு நன்னா சுடணும். சுட்ட பிறகுதான் எண்ணெய் விடணும். நம்ம இப்ப நன்னா சுட்டு போயிடுத்து. இதுல நம்ம வந்து ஒரு 3 ஸ்பூன் போல நல்லெண்ணெய் தான் விட்டுக்கணும். இதுக்கு நல்லெண்ணெய் தான் நன்னா இருக்கும். இலுப்பச்சட்டி நன்னா காஞ்சுடுத்து, ஆவி வருது பத்தியில காஞ்சுடுத்து 3 ஸ்பூன் விட்டுருக்கேன். நான் இதுல வந்து 2 மோர் மிளகா போடுறேன். இப்ப இது வந்து ஒரு வாசனைக்காக தான் போடுறேன். அப்படியே போடுங்க. அப்பதான் வந்து அது கொஞ்சம் நிறைய உரப்பு இல்லாம இருக்கும். ஒரே ஒரு சேப்பு மிளகா போடுறேன். மோர் மிளகா வேண்டாம் அப்படின்னாக்கா நீங்க சேப்பு மிளகா கூட போட்டுக்கலாம். சேப்பு மிளகா வேண்டாம் அப்படின்னா மோர் மிளகாய் மட்டும் போட்டுங்க. நான் கொஞ்சம் காரம் வேணும் எனக்கு அப்படிங்கிறதுனால நான் போட்டுன்னு இருக்கேன். இதை அப்படியே நம்ம சாதத்துக்கு கூட ராத்திரி சாப்பிட்டுக்கலாம். இதை வச்சுருந்தோம்னாக்க இந்த மிளகாய். இப்ப கடுகு போடணும். கடுகு நன்னா வெடிக்கட்டும். உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுங்க. இப்ப நல்லா கடுகு வெடிச்ச பிறகுதான் உளுத்தம்பருப்பு போடணும். நீங்க அடுப்ப சிம்மில் வச்சுருங்க. ரொம்ப மிளகா கருப்பா போயிடும். அதனால சிம்மில் வச்சுங்க. இப்ப உளுத்தம்பருப்பு நன்னா செவந்துடுத்து கருவேப்பிலை 2 போடுவோம். கருவேப்பிலையை போட்டுட்டு இந்த மாவுக்கு பற்றியெல்லாம் இந்த மாவை இப்படி எடுத்துக்கணும். கையில் எடுத்துட்டு இதை இப்படி உதுத்து விடணும். நீங்க இப்படி உதுத்து இதில் போடணும். இது சாயந்தரத்துக்கு குழந்தைகளுக்கு ரொம்ப நல்ல இது டிஃபன். இது உங்களுக்கு இதை செஞ்சு தந்துட்டு ஒரு கப்பில் போட்டு கொடுத்தோம்னா குழந்தைகள் நன்னா சாப்பிடுவாங்க. இப்படிதான் கலரி விடணும். நீங்க அதை இப்படி குத்தி 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 விடணும் கொஞ்சம் கொஞ்சம். அது தானா அப்படியே இப்போ துளி துளியா ஆகி உப்புமா மாதிரி வரும். அது தானா. ஆனா அடுப்பை சிம்மிலேயே வச்சுங்க நீங்க. அப்பதான் நல்ல முகன்னு கோல்டன் ப்ரௌன்ல வரும் உங்களுக்கு உப்புமா. இதுல பெருங்காயம் வேணும்னா நீங்க போட்டுங்க. நான் போடலை பெருங்காயம். ஏன்னா அது ரொம்ப வாசனை அடிக்கும், குழந்தைகள் சாப்பிட மாட்டா. அதனால நான் போடலை. இதெல்லாம் எப்படி வருது பாருங்க. நன்னா ஒத்தையா வரும். நல்லா போலன்றோம்.
இப்படி பெரிய பெரிய கட்டியா இருக்கிறதெல்லாம் நீங்க உடைச்சு விடணும். மிளகாயை கிள்ளி எல்லாம் போட்டுறாதீங்க, ஏன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப உகைக்கும். பெரிய வாழாக இருந்தாலும் வாளுக்கு உகைக்கும். அதனால அதுல மேலாக வகப்பு போகும் குழந்தைகளுக்கு. கருவேப்பிலை உள்ள வாசனையும் நன்னா இருக்கும். நல்லெண்ணெயில தான் செய்யணும், நீங்க ரீஃபைண்ட் ஆயில்ல எல்லாம் செய்யாதீங்க, அப்பதான் அது நன்னா இருக்கும். உங்களுக்கு ஒரு கரண்டியால செய்ய முடியல அப்படின்னு நினைச்சவங்க இன்னொரு கரண்டி இன்னொரு கையில வச்சவங்க இந்த மாதிரி இப்படி பண்ணினேல்னா இது நன்னா இப்படி ஆகும். இப்படி விடலாம். 2 கரண்டி வச்சுட்டு செய்யுங்க. நான் ஒன்றத்துல ஜார்னியும் ஒன்றத்துல சோஸ் திருப்பியும் வச்சுருக்கேன். நன்னா வரும். அது இரும்பு இழுப்பச்சட்டியில தான் உங்களுக்கு நன்னா வரும், டேஸ்டாகவும் இருக்கும். உங்களுக்கு இப்படி உடைச்சு விடணும். நல்லா உடைச்சி விட்டுட்டு நீங்கள் அப்புறம் ஒரு மூடியை போட்டு லைட்டாக மூடிட்டு சிம்மில் வச்சிடணும். அப்படியே மகன்னு ஆகிடும். மேலே உள்ள பாகம்லாம் அப்படியே நன்னா வெந்துடும். மூடி போட்டு மூடி நெல்னு வச்சுங்க, நன்னா வேகும். உங்களுக்கு குழந்தைகள் அப்படியே பொறுக்கி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் பொறுமையாக தான் நீங்கள் பண்ணணும் இதை. நான் மிளகாயை தொடாமல் அப்படியே வச்சுருக்கேன் பற்றியில் அதில் உடைச்சி போடக்கூடாது. இந்த கரண்டியால உடைச்சிட்டேன்னு வச்சுங்க ரொம்ப காகமாக போயிடும், அதனால பண்ணக்கூடாது அது. இப்போ நான் என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி பண்ணிட்டு மூடியால வச்சு மூடிடுவோம். சிம்மில் வச்சு அடுப்பை ஒரு 5 நிமிஷம் மூடுங்க. அப்பதான் அடியில உங்களுக்கு காந்தல் வரும், கோல்டன் ப்ரௌன் கலர்ல வரும். இப்போ மூடுவோம். 5 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுத்து. நமக்கு இதை திறந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பத்தியெல்லாம் இந்த மாதிரி சேப்பா வருது, பத்தியெல்லாம் இந்த மாதிரி சேப்பா வரும். இதெல்லாம் வெந்து இருக்கும் உங்களுக்கு, இதெல்லாம் வெந்துடுத்துன்னு அர்த்தம். அப்ப என்ன பண்ணணும், குழந்தைகளுக்கு இப்படி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து இந்த மாதிரி எடுத்து ஒரு பாத்திரத்துல போடணும். நீங்க இந்த சேப்பா இருக்கிறத மட்டும் போட்டோம்னா அப்புறம் இதை கலகணும். கொஞ்ச நாளை மூடி வச்சேன்னா மொகன்னு ஆகும். அப்புறம் இந்த மாதிரி எடுத்து குழந்தைகளுக்கு கொடுக்கணும். இதுதான் இந்த உப்புமா. இது அரிசி மாவு உப்புமா. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது இப்ப நீங்க இதை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இது அப்படியே செவந்து போயிடும், கோல்டன் ப்ரௌன்ல வந்துடும் உங்களுக்கு. சிம்மிலேயே வச்சுதான் செய்யணும். நீங்க இந்த பாருங்க வந்துடுத்து பத்தியெல்லாம் இங்க பாருங்க இந்த இடத்துல வருது பாருங்க. இது மாதிரி வரும்போது நம்ம எடுத்துக்கணும். இப்ப இது இருக்கு, இதை எப்படி போடணும். சில பேருக்கு என்னன்னாக்கா இது பிடிக்கும் ரொம்ப, அதனால அதை சாப்பிடுவாவா. இந்த மாதிரி இருக்கும். இதை அப்படியே வச்சுட்டு சாப்பிடலாம் குழந்தைகளுக்கு, அவ்வளவுதான். இந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா நீங்க போட்டீங்கன்னா ஆக வச்சு அவ சாப்பிட்டுருவா. இதுதான் இப்ப அரிசி மாவுல உப்புமா பண்றது. இது குழந்தைகளுக்கு நீங்க சாயந்தரத்துல செஞ்சோ இல்ல பகல்ல செஞ்சோ எப்ப கேட்கறாளோ அப்ப கொடுக்கலாம். இதுதான் அரிசி உப்புமா. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க, குழந்தைகளுக்கு கொடுங்க, அவளுக்கு பிடிக்கும். இந்த மிளகாயை நீங்க என்ன பண்றேன், மோகஞ்சாத்துக்கு தொட்டுக்கலாம், எடுத்து வேஸ்ட் பண்ண வேண்டாம்.